அம்மோ யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. அம்மா என் செல்லம், நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு ராதா பாட்டி சொன்னாங்க. நிஜமாவா பாட்டிகா ஆமாடாகா? அப்பா அதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ்பா. நான் உங்க மேல கோவமா இருந்தேன்ல, அந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு தான் என் செல்ல அப்பா, நான் சாரதா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மோ அவ போய் சமாத்தா இருக்கணும். சரியா? சரிப்பா. சரி வாங்க, நானே உங்கள கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இல்ல மாப்பிள்ள, நாங்க வந்த ஆட்டோ வாசல்லையே தான் நிக்குது. நாங்க அதுலயே போய்க்கிறோம். காம்மோ நம்ம கிளம்பலாமா? இங்க வா, போலாம் பாட்டி. இந்தாங்க பேக். இங்க வா, அப்பாக்கு டாட்டா சொல்லு. அப்பாக்கு டாட்டா சொல்லு, பாய் சொல்லு. பாய் டாட்டா பாய் வா, பாத்து ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்து போயிட்டு வாடா குழந்தை, எவ்வளவு சந்தோஷமா போறான் பாத்தியா? எப்பவுமே நம்மளோட வெறுப்பை குழந்தை மேல தெரிக்க கூடாது. ஒரு நாளா இருந்தாலும் அங்க அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. மிஸ், உங்க கிளாஸோட ஆப்சென்டஸ் லிஸ்ட் கேட்டிருந்தேன். சாரி மிஸ், எழுதி வச்சிருந்தேன். உங்ககிட்ட கொடுக்க மறந்தேன். ஓகே மிஸ் என்னாங்க? இன்னைக்கும் காவேரி தான் அப்சென்டா? கண்டினியூஸா 3 நாள் அவ ஒருத்தி தான் அப்சென்ட் ஆயிட்டே இருக்கா. சரி. ஓகே மிஸ், நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், வாங்க காவேரி. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், உட்காருங்க. தேங்க்யூ சொல்லுங்க. மேம், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் காவேரி 3 நாளா ஆப்சென்ட். நான் அவ வீட்டுக்கு போய் ஏன் அவ வரலன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா அவள வேற ஸ்கூலுக்கு மாத்த போறதா சொல்றாரு. ஸ்கூல் மாத்த போறாங்களா? நான் அது வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். மேம் நேத்து கூட அவங்க வீட்டுக்கு போய் குழந்தைய எப்பவும் போல ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு காவேரி ஸ்கூலுக்கு வரல. ஏன்னு கேக்குறதுக்காக அவங்க அப்பாக்கு போன் பண்ணா அவர் போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ அதான், நீங்க கொஞ்சம் போன் பண்ணி என்னன்னு கேட்க முடியுமா? ப்ளீஸ் மேம். நீங்க சொன்னா அவர் மறுபடியும் குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கு மேம். அதனால தான் கேக்குறேன். ப்ளீஸ் சரி காவேரி, அவர் நம்பர் சொல்லுங்க. ஹட்மோ ஐந்து ஹலோகா வணக்கம் சார். நான் காவேரி ஸ்கூல்ல இருந்து அவங்க பிரின்சிபல் பேசுறேன். எஸ் மேம் சொல்லுங்க. குழந்தை 2-3 நாளா ஸ்கூலுக்கு வரல. நீங்களும் ப்ராப்பரா இதுவரைக்கும் லீவ் லெட்டரே கொடுக்கல. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் உங்க சைடுல இருந்து எங்களுக்கு வரல. அதான் என்ன ரீசன்னால குழந்தை ஆப்சென்ட்ல இருக்கான்னு கேக்குறதுக்காக தான் கால் பண்ணேன். அப்பா, நானே ஸ்கூலுக்கு வந்து உங்கள ஒரு நாள் மீட் பண்ணாதான் இருந்தேன் மேம். அதுக்குள்ள நீங்களே கால் பண்றீங்க. நான் என் குழந்தைய வேற ஸ்கூலுக்கு மாத்த போறேன் மேம். இந்த வீக்ல ஒரு நாள் நேர்ல வந்து உங்ககிட்ட டிசி வாங்கிக்கிறேன். இப்போ ஸ்கூல் மாத்த போறீங்களா? கயன் சார், அது சில பர்சனல் ரீசன்ஸ்னால இன்னமும் என் குழந்தை உங்க ஸ்கூல்ல கண்டினியூ பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஐம் சாரி மேம்கா, காவேரி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவள ஏன் இப்படி பாதியிலேயே வேற ஸ்கூலுக்கு மாத்துறீங்க? அட்லீஸ்ட் இந்த அகாடமிக் இயர் முடியற வரைக்குமாவது இங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? அதான் சொன்னேனே சில பர்சனல் ரீசன்ஸ்னால. எனக்குமே அவள உங்க ஸ்கூல்ல இருந்து மாத்துறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இந்த வீட்ல ஒரு நாள் நான் உங்கள வந்து வெயிட் பண்ணி காவேரியோட டிசிய வாங்கிக்கிறேன்மா. ஓகே சார். சாரி காவேரி, நான் எவ்வளவோ சொல்லி அவர் கேக்கறதா இல்ல. ஏதோ பர்சனல் ரீசனால அவரோட குழந்தைங்க கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்படிதான். ஏன் நீ ஹாய் அம்முக ஹாய் ஆண்டிகா, ஹாய் ஹாய் அங்கிள், ஹாய் அம்முக ஹாய் அம்மா, நீங்க அம்முவ கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இவள கூட்டிட்டு வரப்போறோம்னு தெரியாதுடி. அவள பாக்கறதுக்காக தான் போனோம். அங்க போனதும் தான் உங்க பாட்டி அம்முவ கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. யானி, நான் உனக்காக நெறைய டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம போய் விளையாடலாமா? விளையாடலாமோ? ஆண்டி பேக் கொடுங்க. பா, இந்தா வாய வாங்கி போலாம். நர்மதா, நீ கூட இருந்து குழந்தை சரிக்கோகா. அத்த அம்முவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு விஜய் பிரதர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவர் ஒண்ணும் அப்படி சாதாரணமாலாம் ஒத்துக்கல நிவன். குழந்தைய எங்க கூட அனுப்பி வைக்க சொல்லினா. அம்மா, அவங்க சித்தி தாத்தா எல்லாரும் அவ்ளோ போராடி இருக்கோம். பாவம் குழந்தை வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாளே. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா கங்கா குழந்தை கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான்னு ஏதேதோ சொல்லிதான் அவரை சம்மதிக்க வச்சோம். நாங்க 2-3 நாள் குழந்தை எங்க கூட இருந்துட்டு வருவான்னு சொன்னோம். ஆனா அவரு இன்னைக்கு ஒரு நாள் வேணா உங்க கூட இருக்கட்டும், சாயந்திரம் வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க வந்ததுமே குழந்தை முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இவள போய் ஸ்கூலுக்கும் அனுப்பாம நம்ம யாரையும் பார்க்கவும் விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு எப்படிதான் மாப்பிள்ளைக்கு மனசு வந்துச்சோ? இப்ப ஒரு பக்கம் காவேரி அவரை புரிஞ்சுக்காம இருக்கா. அந்த கோவத்துல விஜய் பிரதர் இப்படி நடந்துக்கிறார். பாவம், இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு குழந்தைதான் கஷ்டப்படுறான். ச்சா, அதான் இங்க இருக்கிற கொஞ்ச நேரமாவது அவ சந்தோஷமா இருப்பாளேன்னு கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ள நல்ல காரியம் பண்ணணுமா?
அவளும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலே அவ ஆசை தீர இன்னைக்கு இங்க இருந்து யாழினி கூட விளையாடிட்டு சந்தோஷமா கிளம்பி போகட்டும். நான் போய் அம்முக்கு ஏதாச்சும் சாப்பாடு ரெடி பண்றேன். இருடி நானும் வரேன் வா. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நீ எங்க வீட்டு குழந்தையா என்னோட பேத்தியா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அம்மு. உன்னை எப்பவும் எங்க கூடவே வச்சுக்கிறதுக்காகவும் காவேரி உங்க அம்மாவா உன் கூடவே இருக்கிறதுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேண்டா. மாப்பிள்ள சொல்லுங்க, அத்தக ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நீங்களும் என் கூட வரீங்களா? எங்க அத்தக நீங்க வாங்களே சொல்றேன். வாங்க வாங்க எதுக்கு? இப்ப அத்தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே நாங்க. உங்க வீட்டுக்கு சமந்தா பேச வந்தப்போ நீங்க எங்க கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா இருக்கறத பாத்துட்டு எங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு நினைச்சோம். ஆனா இப்ப நீங்களே எங்க வீடு தேடி வந்தத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவும் இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லதான். இருந்தும் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. காவேரி கிட்ட கூட இதை பத்தி கேட்டப்போ எங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதம்தான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு காவிரி உறுதியா சொன்னப்பதான் நாங்களும் மெல்ல மெல்ல கல்யாணம் எல்லாம் அப்படியே ஆரம்பிச்சோம். நாம ஏற்கனவே பேசின மாதிரி கோயில்ல வச்ச கல்யாணத்தை நடத்துறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பத்திரிக்கையையும் அடிக்கச் சொல்லியாச்சு. நாளைக்கு சாம்பிள் பத்திரிக்கை கொண்டு வரதா சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம். பார்த்துட்டு ஏதாவது திருத்தம் இருந்தா சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம். பத்திரிக்கையிலிருந்தே என் பொண்ணு பேரை எடுக்கணும். எடுத்துடலாமா? காண்டி என்ன சொல்றீங்க? நான் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்ல தம்பி. இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான். நீங்க காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறது தெரிஞ்சே உங்க வாழ்க்கையை பணைய வைக்கிறதுக்கு சமம். என்னங்க இது? என்னடா அது? பெத்த தாயே தான் பெத்த பொண்ணை பத்தி இப்படியெல்லாம் சொல்றாளேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். எங்க வீட்டை தேடி வந்து நீங்க சம்பந்தம் பேசுறப்ப எல்லா விஷயத்தையும் நானும் உடைச்சு பேசிதானே ஆகணும். அத பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு விஷயத்திலையும் தான் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கணும்னு நினைப்பா. அப்படி ஒருவேளை நடக்கலன்னா அடம் பிடிச்சாவது அதை நடத்தி காட்டுவா. பெத்தவ என் பேச்சே கேட்காதவ கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு வந்து உங்க பேச்சையா கேட்க போறா. உங்க வீட்டுக்கு வர மருமக எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அப்படி எல்லாம் என் பொண்ணு கண்டிப்பா நடந்துக்க மாட்டா. அதுலயும் முக்கியமா மாமியாருக்கு அடங்கி போற மருமகளா அவ இருக்கவே மாட்டா. யாருக்கும் அடங்கி போகாம தாங்குற திமிரோடையும் அகங்காரத்தோடையும் இருக்கிறதுதான் அவளோட பிறவி குணம். அதுவும் இல்லாம கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதிலிருந்து அவ இன்னும் கூட மாறிட்டா. எந்த நேரத்துல என்ன முடிவெடுக்கறா, எப்படி நடந்துக்கறான்னு எங்களுக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்டவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லுங்க? தம்பி தினம் தினம் போராட்டமாதான் இருக்கும். என் மகன் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாதுல்ல. ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பத்தி காவிரி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆக்சிடென்ட்னா சாதாரண ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. அதுல அவ உயிர் புழைச்சதே ஆண்டவன் புண்ணியம்தான். என்ன கேட்டா இது அவளுக்கு மறுபிறவின்னு தான் சொல்லணும். கல்யாண தேதியே குறிச்சாச்சு. ஆனா அவ வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையே அவ உங்ககிட்ட சொல்லாம இருக்கா அண்ணா. அவ எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. அவ பிறவி குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆனதால சில பாதிப்பும் அவளுக்கு இருக்கதான் செய்யுது. நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கோபப்பட்டு கத்துவா. நாம சொல்றது எதையுமே புரிஞ்சுக்காம பேசுவா. அவ நல்லதுக்குதான்னு நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டா. நம்ம கூடயே எதிர்த்து சண்டை போடுவான்னா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் நினைச்சிருந்தா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சதுன்னு இதையெல்லாம் மறைச்சு உங்களுக்கு நான் அவள கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனா நாளை பின்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அதை தீக்கிறதுக்கு அப்பவும் நான் தானே வந்து நிக்கணும். என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லப்பா. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டு போலாம்னு இப்ப வந்திருக்கேன். இந்த காலத்துல காதலிக்கிறவங்களும் உங்கள மாதிரி மேட்ரிமோனில பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறவங்களும் தங்களுக்குள்ள ஒளிவு மறைவில்லாம எல்லாத்தையும் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்பவே காவேரி உங்ககிட்ட அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை மறைச்சிருக்கானா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உங்ககிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்காம இருப்பாங்கறதுக்கெல்லாம் நான் உத்தரவாதம் தர முடியாது. அன்னைக்கு நான் போன்ல சொன்னதை கேட்காம குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்க.
அதான் உங்க அப்பா அம்மா முன்னாடியே எல்லாத்தையும் பேசிடலாம்னு வந்தேன். இன்னும் நான் சொன்னத நம்பாம, இதுக்கு மேலயும் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க தம்பி. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்களுக்கு ஏத்தவளா, உங்கள புரிஞ்சு நடந்துக்கறவளா, உங்க குடும்பத்தை அனுசரிச்சு போறவளா இருக்கணும்ல முக்கியமா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நெனைச்சிச்சீங்கன்னா காவேரி இல்லாம, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க முடிவை மாத்திக்கிறீங்கன்னா, நீங்களே காவேரிக்கு போன் பண்ணி, இந்த கல்யாணம் வேண்டாம், இது நடக்காதுன்னு சொல்லிருங்க தம்பி காடி. இனி உங்க கையில தான் முடிவு நாங்க வரோம். வாங்க மாப்பிள்ளை போலாம். என்னங்க இது? அத்தை பட்டாசு வெடிக்கிற மாதிரி அப்படியே படபடன்னு வெடிச்சிட்டீங்க. வேற என்ன மாப்பிள்ளை பண்ண சொல்றீங்க? காவேரி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ இந்த விஷயத்துல நம்ம பேச்சை கேட்கலங்கும் போது இவங்க கிட்ட போய் பேசுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மாப்பிள்ளை. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு கிளம்பி வந்துட்டேன். அக்கா ஏற்கனவே ஒரு தடவை காவேரியை பத்தி அந்த பையன்கிட்ட நீங்க இப்படியெல்லாம் சொல்லியும் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவை அவன் மாத்திக்கவே இல்ல. இப்பவாச்சும் உங்க பேச்ச கேட்டு அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துவானான்னு பாப்போம். ஒருவேளை நாம இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த பையன் உறுதியா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதான் இனி முடிவு அவங்க கையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்மளால முடிஞ்சதா நம்ம பண்ணியாச்சு. இனி என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா இன்னைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போனது, நீங்க இப்படியெல்லாம் பேசுனது காவேரிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் பொண்ணை பத்தி யார்கிட்ட இல்லாம போய் இப்படி எல்லாம் பேசுறது எனக்கும் வேதனையாதான் இருக்கு மாப்பிள. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை அவளுக்கு இது தெரிய வந்தா கூட நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவ பிடிவாதமா இருக்கிற மாதிரி இது நடக்க கூடாதுங்கிறதுல நான் பிடிவாதமா இருக்கேன்னு அவளுக்கு தெரியட்டும். நான் இவ்வளவு தூரம் போராடுறதெல்லாம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அவ புருஷனோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தாங்கிறது. எப்பதான் அவளுக்கு புரிய போகுதோ தெரியலக காவேரிக்கு. அது புரிஞ்சிருச்சுனாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையே. அத்த அவளுக்கு படைசி எதுவும் ஞாபகம் வரமாட்டேங்குது. நாம சொல்றத கேட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறா. அதுதான் சிக்கலாவே இருக்கு. பழையபடி அவள விஜய் மாப்பிளையோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ண நான் தயாரா இருக்கேன். அதுக்கு முதல் படிதான் இன்னைக்கு இவங்கள பார்த்து பேசிட்டு வந்தது. நான் பேசுனத கேட்டு அந்த பையனே காவேரிக்கு போன் பண்ணி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றானான்னு பாப்போம். சரிங்க அத்த, நம்ம தலையில பேச்சுலாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோகா எல்லாம் அந்த அம்மாவோட அப்பா இருக்காரே அவரோட வேலையாதான் இருக்கும். நீங்க தான் என்ன பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்கீங்க. நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க சொன்னத நம்பி அவங்க இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தெரியுமா?